அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன். நான் உங்கள் யூசுப். எங்கள் எல்டிஎஃப் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் இன்றைக்கு வந்து டேட் என்னன்னு சொன்னால் டிசம்பர் 14th. அண்ட் நாங்கள் வந்து இன்றைக்கு தான் எங்களோட மோட்டோ வ்ளாகிங் ஜேர்னியை ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ எம் பெக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிப்பேன் டிக்டாக்ல. நீங்கள் நிறைய பேர் பார்த்துப்பீங்க. அதே மாதிரி எங்களோட சேனல் எல்லாம் பேண்டானது எல்லாம் என்னென்ன ஆயிடுச்சுன்னு எல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி ஃபெஸ்ட் ரைடாக போக போகிறோம். ஃபெஸ்ட் ரைடு எங்களோட மோட்டோ வ்ளாகிங் ஜேர்னியில் ஐ திங்க் இதுதான் லாங் ரைடில் ஃபெஸ்ட் ரைடுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நானும் யார் போக போகிறேன்ட்டு பார்த்தா நானும் எங்களோட எல்டிஎஃப் உமர் தான் போக போகிறோம். என்கிட்ட எந்த பிளேஸுக்கு போக போகிறோம்னு சொன்னால் அந்த பிளேஸை நான் மோட்டோ வ்ளாகிங்னு சொல்கிறேன். இந்த மோட்டோ வ்ளாகிங்கில் சொன்னால் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு காட்டி அந்த லொக்கேஷன் எல்லாம் காட்டி எத்தனை கிலோமீட்டர் என்ன ஏது இந்த எதுவுமே சொல்லலைன்னா அதனால நான் வந்து உங்களுக்கு நான் லொக்கேஷனை போட்டு எத்தனை கிலோமீட்டர் எங்கே போகிறேன் எது போகிறேன்னு சொல்கிறேன். அண்ட் இப்போ டைம் என்னன்னு சொன்னால் சரியாக 6:20 ஆகிட்டு 6:20 ஆகிட்டு. நாங்கள் மார்னிங்கில் இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தேன். என்ன சொன்னால் மார்னிங்கில் ரைடு ஸ்டார்ட் பண்ணால் தான் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிக்கும். எனக்கு பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக பனி ஆகிக்குது. அண்ட் அதே மாதிரி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் எங்களுக்கு குயிக்காக போயிட்டு அங்கே அந்த இடத்த ரீச் பண்ணலாம். அந்த ஒரு ரீசனால் நாங்கள் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு சொன்னால் நாங்கள் போகிற இடம் வந்து சீகிரியா, கெண்டி டு சீகிரியா ரைட்டு அடிக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி கெண்டி டு சீகிரியா ரைட்டு அடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் 2 hours 7 minutes காட்டுது. என் 93 கிலோமீட்டர் காட்டுது. ஐ திங்க் போய்த்து வரது 200 கிலோமீட்டர் ஆகும் ஃபுல்லாக. ஓகே, எங்களோட மோட்டோ வ்ளாகிங் சேனலில் இது தான் ரொம்பவுமே பெரிய ரைட் ஆகிக்க போகுது. என் ஃபஸ்ட் ரைட் ஆகிக்க போகுது. இதுக்கு போகிறவெல்லாம் பெரிய பெரிய ரைடெல்லாம் அடிப்போம். எல்லாருக்குமே நாங்கள் வருவோம். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு, என்ன விஷயம்னு சொன்னால் என்னை விட நிறைய பேர் எக்ஸைட்டிங் ஆகிப்பீங்க. என்னடா இந்த இது பைக்கில் போகிறீங்க, என்னடா பைக்னு யோசிப்பீங்க. நாங்கள் வந்து எங்களோட ப்ளூ ஸ்டோனை செல் பண்ணிட்டு எங்களுக்கு நாங்கள் நியூ பைக் வேறு மாதிரியான பைக் ஒன்று எடுத்துக்கிறோம். என்ன பைக்னு சொன்னால் பாருங்க எல்டிஎஃப் கேடிஎம் மார்சி. இந்த கேடிஎம் மார்சியோட நேம் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி பைக் எடுக்கிறதுக்கு ஐ திங்க் ஒரு 2-3 டேஸுக்கு 1 வீக்குக்கு முதவே நான் நேம் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு என்ன நேம்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும். பட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்ன யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு தெரியாமிக்கும். ரெப்டர். நான் வந்து போட்டால் ரெப்டர்ன்றது எங்களோட இதோட பேர். தாய்க்குதுங்க பாருங்கள், தாய்க்கு அடிச்சிக்குது. ரெப்டர்ன்றது பேர். இன்றைக்கி நானும் இவனும் எங்களோட எல்டிஎஃப் உமரும் தான் போக போகிறோம். ஓகே எல்டிஎஃப் வாங்க அப்படியே மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ சரியாக 6:30 ஆகிட்டு. ஓகே, நாங்கள் பறக்க வேண்டிய டைம் வந்துட்டு வேறு மாதிரி எல்டிஎஃப் கிளைமேட்டை பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு எங்களோட மோட்டோ வ்ளாகிங் ஜேர்னியில் இதுதான் ரொம்பவுமே லாங் ரைடுன்னு சொன்னால் எங்களோட இதுவரைக்கும் நாங்கள் கெண்டி உள்ளுக்கு அது மாதிரி ஆவண டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்கு கம்பலாக்கே போயிட்டிருக்கிறோம். அப்படி இப்படி சின்ன ரைட் தான் நாங்கள் போயிட்டிருக்கோம். இதுதான் எங்கள்கிட்ட போகிறது சீகிரியாவுக்கு ரொம்பவுமே பெரிய ரைட் ஆகிக்க போகுது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. எஸ்டர்டே தூங்கும்போது நாளைக்கு ரைட் போக போகிறோமே. நேற்று நைட்டு வந்து ரொம்ப மழை பெஞ்சிச்சு. டிசம்பர் 13th வந்து கெண்டியில் ரொம்ப மழை நைட்டெல்லாம். நான் யோசிச்சேன் நாளைக்கு ரைட் போயிடுமா. நானும் மறுக்கு தான் ஃபுல்லாக பிளான் பண்ணினோம். ரைட் எங்கே போகிறேன், எப்படி போகிறேன், என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ரொம்ப பயந்தேன். மார்னிங்கில் போயிடலாமிக்குமே, எப்படி மழை ஆயிடுச்சிங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்களோட நேரத்துக்கு இது வரைக்கும் மழை பெய்யலை. நாங்கள் போயிட்டு வர காட்டி மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாகிடும். 92 கிலோமீட்டர்ஸ்ன்றது எங்களை பொறுத்தவரையில் இப்போதைக்கு ரொம்ப பெரிய கிலோமீட்டர். என்னன்னு சொன்னால் இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி பைக் ரைட் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். அதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுது. எனக்கு மட்டுமே இல்லை, பார்க்குறவங்களுக்கும் செம்ம ஃபன் ஆகிடும். இந்த வ்ளாக் மட்டுமே இதுக்கு போகிற வார எல்லா வ்ளாகுமே செம்ம ஃபன்னான. நான் மோட்டோ வ்ளாகிங் மட்டும் இல்லை பண்ண போகிறோம். நாங்கள் சும்மா வ்ளாக், ஃபன்னான வ்ளாக், பார்க்குது கௌஷிக் ஃபன்னான வ்ளாக், அது மாதிரி செம்ம த்ரில்லிங்கான வ்ளாக் எல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட எல்டிஎஃப் எங்களே தெரிஞ்சு உங்களோட எல்டிஎஃப் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் தாங்க. நாங்கள் வந்து இந்த சேனலை எண்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களோட பழைய சேனலை எண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்பேன். அது வந்து இந்த சேனலில் தான் போட்டுப்பேன். ஒரே ஒரு வீடியோ தான் போட்டுப்பேன். அந்த ஒரு வீடியோவுக்கு ஐ திங்க் 200க்கு மேலே வியூஸ் போயிடுச்சு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். பட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இப்போவே உங்களோட லவ் சப்போர்ட் இப்படி தந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நாங்கள் பெரியலாம் வருவோம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கேன். கண்டினியூவாக உங்களோட சப்போர்ட் தாங்க. நாங்கள் எங்களோட ஓல்ட் சேனல் நாங்கள் எண்ட் பண்ணினோம்.
எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. எங்களோட இந்த சேனலில் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா எங்களோட இந்த சேனலில் ஒரே ஒரு வீடியோ போட்டிங்க, இதுக்கு முன்னின வீடியோ. அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக வேணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வ்ளாகை முடிச்சுட்டு அந்த வ்ளாகை பாருங்கள் போயிட்டு, எல்லாம் உங்களுக்கு கிளியராக வேணும். ஏன் நாங்கள் சேனலை எண்ட் பண்ணினோம், ஏன் நாங்கள் நியூ சேனல் ஓப்பன் பண்ணினோம், எல்லாம் உங்களுக்கு வேணும். இதுக்கு போகிறோம், மாஸ் பண்ண போகிறோம் இருக்கு. வா 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 பாருங்க விஷயம் எப்படி பனிமூட்டம் ஆகிக்குது, முன்னுக்கெல்லாம் வேற மாதிரி ஃபீல் ஆகிக்குது விஷயம். என்ன சொன்னா, அதுவும் நாங்கள் வந்து எங்களோட ரைடிங் ஜேர்னி, இந்த மோட்டோ வ்ளாக் ஜேர்னியில் வந்து நாங்கள் ரைட் நிறைய பேசிக்கிறோம். பட் நாங்கள் இது மாதிரி டைம் 5 o'clock 6 o'clock அது மாதிரி டைமுக்கு நாங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணதே இல்லை. நாங்கள் பேசிக்கிற ரைடு எல்லாம் கிட்ட ரைட்னால நாங்கள் ஒரு 9 o'clock 10 o'clock நல்லா தூங்கி எழும்பி அப்படித்தான் நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரைடு மட்டும்தான் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரைடு. இதுக்கு போகிறோம் மாஸ் கம்பேக் ஒன்று தரேன்னு சொல்லிக்கிறேன். இந்த ரைடை மட்டும்தான் நாங்கள் மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். பொடிய மாதிரி வீழ்கிறாங்க ரோட்டில். சொல்லுகிற பொடிய மரம் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய ரைடர் ஆயிப்பான் போல இருக்கு. என்னன்னு சொன்னா, ஹெல்மெட்டில் கேமராவெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு, க்ளவ் எல்லாம் போட்டுக்கொண்டு, பேக் எல்லாம் எடுத்துக்கொண்டு, என்னோட ஏகே உமர்ந்த முதுகுல பேக்கை நான் கொள்ளிவிட்டு ரைட் பண்ணும்போது எனக்கு பேக்கை வச்சுக்கொள்ளலாம். அண்ட் சோலோ ரைட் போகிறத விட டூவோ ரைட் இன்னொரு கோ ரைட்டரை கூட்டிக்கொண்டு போகிறேன்றது உண்மையாக வேறு மாதிரியான ஃபீல் ஆகிட்டு. என்ன ஃபீல்டு சொன்னால், சோலோ ரைட் இருக்கிற பெனிஃபிட் அண்ட் நான் வந்து 2 பேர் போகிற பெனிஃபிட் எல்லாத்தையும் நான் வேறொரு வீடியோவாக பெர்ஃபெக்டாக சொல்லித்தரேன். நாங்கள் ரைடிங் வந்து பண்ணும்போது எப்படி எல்லாம் போகணும், என்னென்னலாம். நான் ப்ரொஃபஷ்னல் ரைடர் இல்லை, பட் ப்ரொஃபஷ்னல் ஆகி கொண்டு வர ரைடர். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்டிஎஃப் நான் வந்து இந்த மோட்டர் வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன், எங்கிட்ட நிறைய எல்டிஎஃப் கேட்குறீங்க, எவ்வளோ பட்ஜெட் போகுது, எவ்வளோ ரைடு போகிறேன், எவ்வளோ போகும். நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்க மாட்டேன், பட் எனக்கு நீ மெசேஜ் பண்ணி கேட்குறான், ப்ரோ இந்த நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகிறேன். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், என்னோட ஸ்டடி பண்ணுற போட்டின்னு கேட்டார். கெண்டி டு எங்கே கேட்டாரா, கெண்டி டு ஜஃப்னா போகிறேன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அந்த ரைடுக்கு போகும் அப்படின்ட்டு எல்லாம் நிறைய பேர் கேட்டீங்க. அதெல்லாம் அதை ரீசனால நான் எல்லாருக்கும் வந்து சரியான ஒரு கிளியரான ஒரு நான் வ்ளாகை தரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வ்ளாகை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன பெனிஃபிட்னா, இந்த ரைட் போகிறேன்டா எவ்வளோ கொஸ்டா, எவ்வளோ நாங்கள் சல்லியில் எவ்வளோக்கு போக வேணும், எவ்வளோக்கு பெட்ரோல் அடிக்கிறோம், எவ்வளோ ஃபுல் படுது, அண்ட் எங்களோட சாப்பாடு கோஸ்ட் எவ்வளோ, அண்ட் நாங்கள் அங்கே போயிட்டு அந்த டிக்கெட் எடுக்கிற கோஸ்ட் எவ்வளோ, அதெல்லாம் அவங்களுக்கு விளங்கும். இந்த வ்ளாகை பார்க்குறவங்களுக்கு உண்மையாக பெனிஃபிட் ஆகிக்கும். அண்ட் அதே மாதிரி என்னோட ரூட், இப்போ நான் கெண்டி டு சீக்கிரியா போகிறேன்டா, இப்போ நான் கெண்டி டு சீக்கிரியா ரைட் போகிறோம். கெண்டி டு சீக்கிரியா ரைட் போகிறேன்டா எப்படி ரூட்டில் போகணும், எந்த ரூட் லேசி அப்படின்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு வேணும். அண்ட் நாங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக சொல்லுவோம். எங்களோட எல்டிஎஃபோட நிறைய விஷயத்த கதைக்கு வச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னால், 2 months ஒரு வ்ளாகுமே நான் எடுக்கல. ஒரு வ்ளாகுன்னு சொன்னால் மோட்டோ வ்ளாக், ஒரு ரைடு எதுவுமே போகல. என்னன்னு சொன்னால், நான் அந்த என் பண்ணி எனக்கு கொஞ்சம் என்னோட சேனல் கிளியர் ஆகி எங்களோட வேறு டிஃப்ரெண்ட்டாக போனால் டிஃப்ரெண்ட்டாகவே செய்வோம்ட்டு எல்லாம் நிறைய விஷயம் மோலோட பேச ஆகிக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய விஷயம் இருக்குது. எங்களோட சேனல் ஏன் நாங்கள் என் சேனலை என் பண்ணால் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் ஏடா ப்ளூஸ் பண்ண கொடுத்த நல்லா தானே இடம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பிரதர் அந்த ப்ளூ ஸ்டோன்ட்டு நேம் தெரியாதவங்க நிறைய பேர் கேட்க, ப்ரோ அந்த எஸ்டிஆர் பேஷன் ஃப்ரீ ப்ளூ கலர் அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதை ஏன் ப்ரோ கொடுத்தீங்க, நல்லா தானே ப்ரோ இருந்துச்சு அப்படி இப்படி. பட் அதை விட இது நல்ல பைக். பட் எனக்கு அதை நீங்கள் கேட்பீங்க, யூடியூப் உனக்கு அந்த பைக்கை சேல் பண்ணத்துல ப்ளூ ஸ்டோனை சேல் பண்ண உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு ரொம்ப கவலை இருக்கு. என்னோட ரூட் எப்படின்னு சொன்னால், நான் ரூட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், இது கடுகோஸ்டோட நாங்கள் ஆல்மோஸ்ட் கடுகோஸ்டோட்டுக்கு வந்துட்டோம். கெண்டிக்கு வந்து கடுகோஸ்டோட்டைக்கு வந்து அடுத்தது நாங்கள் அப்படியே போகிறோம் அக்குர்னைக்கு போயிட்டு அப்படியே மாத்தலைக்கு போயிட்டு ஐ திங்க் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே நாங்கள் ஜம்புள்ளைக்கு போயிட்டு அப்படியே சீக்கிரமாக போகிறது எங்களோட ட்ரெயின். என்னன்னு சொன்னால் நிறைய ரூட் இருக்குது. பட் எங்களுக்கு லேசான ரூட்டுன்னு சொல்கிறத விட ரொம்ப எக்ஸைட்டிங்கான ரூட் அண்ட் நேச்சரோட இருக்கிற ரூட் அப்படி பார்த்தேன்னு சொன்னால்
அந்த ரோட்டு நல்ல ஸ்பெசிஃபிக்கான கிளியரான ரோட். இதுதான் கடிகோஸ்தர பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். மாறவைக்கு செம்மையாகும் தானேடா. பாவம் எங்களோட வாரணுன்னா கொஞ்சம் அமைதியாக தான் வரணுமேண்டா. நாங்கள் ப்ளோக்கில் வருவோம், அவனுக்கு கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அடே எயிட்ட பெட்ரோல் அடிப்போம்டா குமார், இல்லை அடிப்போம்மா, பார்க்கவே மாட்டேங்குமா? ஓகே ஜஸ்ட் நாங்கள் இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இப்போ என்னன்னு சொன்னால் நாங்கள் லாங் ரைட் போகிறது ஃபுல்லாகவே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லா. எனக்கு பேகுலுக்கு ஃபேஸ் ஃபுல் தான் அப்னோமே. எவ்வளோ படுவிட்டு பார்ப்பேன். அதாவது ஃபுல் எவ்வளோ பட்டுட்டு இருந்தா சரியாக 1650 பத்துது 5 லிட்டர். ஓகே நாங்கள் இப்போ பெட்ரோலே ஃபில் பண்ணிட்டோம், ஃபுல்லாக அடிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஒரு ரைட் போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு தான் போகணும். என்னன்னு சொன்னால் ஓர இடத்துல பெட்ரோல் ஈக்குமோ இல்லையோட எங்களுக்கு சொல்ல தெரியாது. வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி பெட்ரோல் ஈந்துச்சு பைக்கில். ஐ திங்க் ஒரு 3 கட்ட மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இப்போ அதை ஃபுல் பண்ணி கொண்டோம். ஃபுல் 1650 ரூபாய்க்கு சரியாக பட்டுச்சு. நாங்கள் நினச்ச ஒரு 2000 ரூபாய்க்கு மாதிரி ஃபுல் 2000 மாதிரி படுண்டு. எனக்கு பட்டது வந்து 1650 ரூபாய்க்கு நாங்கள் 0 பண்ணோம். வேணா இப்போ 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். இது ஒரு விஷயம். 0 பண்ணிட்டோம். எத்தனை கிலோமீட்டர்னு செக் பண்ணணும். ஓகே நாங்கள் பெட்ரோல் இப்போ ஃபுல் பண்ணிவிட்டு அதையும் 0 பண்ணிட்டோம்னு சொன்னால் நாங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணுறேன்டா இப்போ நாங்கள் ஃபுல் பண்ணிக்கிறோம், அப்புறம் 0 பண்ணினோம்டா மறுவ வந்து ரிட்டர்ன் பெட்ரோல் ஃபுல் அடிக்கும் போது அப்போ நாங்கள் எவ்வளோ ஓடியோன்னு எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். எல்டிஎஃப் நாங்கள் வந்து ஒரு ரைட் போகிறோம்டா என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும், மெயின் ப்ராடக்ட் என்னன்னா என்னென்ன முதல்ல பார்க்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட பைக்கை நாங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு ரைட் போகிறோம்டா கொஞ்சம் எலர்ட் ஆயிரு கவுசிக்கு நடுவில் பாய்வர் மாதிரி இறங்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட பைக்கை ஃபுல்லாக ரெடி பண்ணணும். எங்களோட டயரை செக் பண்ணி இது மாதிரி R15 இது மாதிரி பைக் ஒன்னட் அது மாதிரில ரைட் போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் கூலாண்ட்டை செக் பண்ணிக்கணும். கூலாண்ட்டை ஈக்குதா இல்லையா ஏரியா என்னான்ட்டு. அதே மாதிரி எங்களோட பைக் ப்ராப்பராக எல்லாம் ரெடியாக்கி வச்சதும் நாங்கள் வந்து சல்லி ரெடி பண்ணிக்கொள்ளணும், சல்லி கால்குலேட் பண்ணணும். எங்கே போயிட்டு எவ்வளோ எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எவ்வளோ எல்லாம் ஸ்பெண்ட் ஆகும், எவ்வளோ எல்லாம் வேணும் அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி நாங்கள் வந்து எங்களோட டாக்குமெண்ட் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணணும். அண்ட் மற்றது வந்து எங்களோட பர்சனல் தேவைக்கா இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ரைட் வந்து போகிறேன்னு சொன்னால் என்கிட்ட க்ளவ் இருக்குது, பட் நான் க்ளவ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி க்ளவ் விற்கிறவங்கெல்லாம் க்ளவ் மெயினாக போட்டுக்கோங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ ஒழுங்காக போவேலுமோ எவ்வளோ ப்ராப்பராக நாங்கள் ரெடியாகி என்னோட ரைடுக்கு சேஃபான போவேலுமோ அவ்வளோ சேஃபாக போகணும். எனக்கு நான் வேறு ஒரு வீடியோ போட நான் இப்போக்கி சும்மா நார்மலாக சொல்கிறேன். அண்ட் மற்றது எங்களுக்கு தேவையான எங்களுக்கு கம்ஃபர்டபுள் மாதிரியான முக்கியமாக ஷேட் போடணும். என்னென்னு சொன்னால் கம்ஃபர்டபுள் ஷேட் போடுறதுன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப இறுக்கமான ஷேட் போட்டோன்னு சொன்னால் அதில் வந்து கையிரும், எங்களுக்கு பைக் ரைட் பண்ணவங்கள கஷ்டமாயிக்கும். எங்களுக்கு அந்த கஷ்டமாயிக்கிற மாதிரி நாங்கள் எதுவுமே ரைட் பண்ணக்கூடாது. நாங்கள் பெக்கியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல ஆளான ரொம்ப பெக்கியாக போட்டாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான மாதிரி ஷூ போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்லிப்பர் சிலவங்களுக்கு ஸ்லிப்பர் போட்டு ரைட் பண்ணுறது தான் லேசி மாதிரி அளவும். பட் அவங்க ஸ்லிப்பர் போட்டு ரைட் பண்ணுறது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே நாங்கள் ஏதாச்சும் ஒரு இடம் ஒன்று நாங்கள் மார்னிங் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரைடை கண்டினியூ பண்ணுறது எங்களோட வேலை. எங்கே சாப்பிடலும் 79 இன்னும் 79 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இது வந்து அக்கூர்னேல நிறைய எல்டிஎஃப் எங்களே தெரிஞ்ச நிறைய எல்டிஎஃப் இருக்கிறாங்க. என்னண்டா எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய எல்டிஎஃப்னு சொன்னால் என்னோட வீடியோ பார்க்குற நிறைய எல்டிஎஃப் இருக்கிறாங்க. நிறைய எல்டிஎஃப் கேட்குறாங்க ப்ரோ எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ரைடு ஒன்று போகலாமே அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்ஷாஅல்லாஹ் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது, இந்த வீடியோ எடுக்கிறது, இந்த மோட்டோ வ்ளாக் போகிறது எப்போ சொன்னால் December 14. பட் இந்த வ்ளாக் உங்களுக்கு வரும் எப்போண்டா
ஜனவரி ஃபர்ஸ்ட்டாக இந்த வ்ளாக் உங்களுக்கு வரும். ஏன் என்னன்னு சொன்னால் நான் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக மோட்டோ வ்ளாக் உங்களுக்கு ஃபுல் வ்ளாகோட ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு ரீசனால் நான் வந்து ஜனவரியிலேருந்து இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஜனவரிலேருந்து செம்ம கம்பேக் ஒன்று குடிக்க போகிறோம். மாதம் என்ட்ரியாக குடிக்க போகிறோம் யூடியூபுக்கு. இந்த இடம் ஞாபகமிக்கா எல்டிஎஃப் எங்களோட பழைய வீடியோ பார்த்து எங்களோட எல்டிஎஃப்க்கு தெரியுமா இருக்கும். நாங்கள் ஒரு தடவை எங்களோட அமாண்ட தானேடா அமாண்ட பேர்த்டேக்கு அமாண்ட் ஸ்வீட்காரன்னு சொல்லி எங்களை அக்கூர்லைக்கு கூட்டிகிட்டு வந்தார் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு. நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வச்சுட்டு இங்கே ஒரு ஃபுட் சிட்டி நிற்கிது. ஓகே, நைட் 10 o'clock சரி. நான் ஃபுட் சிட்டிக்கு வந்து ஐ திங்க் அதை ஃபுட் சிட்டி 10 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க போல். அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் தின்னுவோமே அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் தின்றதுக்காக நாங்கள் வந்தோம். நான் வந்து அம்மாண்ட பிளட்டினா பைக் ஒன்று இருந்துச்சு. அந்த பிளட்டினா பைக்லேயும் உமரும் அம்மாவும் எங்களோட ப்ளூ ஸ்டோன்லேயும் வந்தாங்க. அதே மாதிரி ருஸ்பி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ருஸ்பியும் அசடும். அவங்க வந்து ஐ திங்க் அம்மா இன்னொரு எங்களோட பிரேக்மெண்ட்டில் வந்தாங்க. நாங்கள் 3 பைக்கில் வந்தோம். நான் எப்படி சொன்னால் நான் தான் ட்ரெஸ்ட்டில் போயிட்டு கொண்டு சின்ன காலத்தையும் வந்தாங்க ப்ளூ ஸ்டோனில் உமரும் அம்மாடும். அது பார்த்தாச்சு ஆஃப் நைட் தானே எனக்கு அந்த பிளட்டினால ரேஸ் பண்ணால் தான் ஹெட்லைட் நல்லா வேலை செய்யும். நாங்கள் அந்த ரேஸ் பண்ணி அப்படின்னு பேவொண்டு எடுக்கிறேன்னா எங்களுக்கு தெரியலாம் தான் ரேஸ் பண்ணி படாது. அந்த ஒரு ரீசனாக நான் வந்தால் செம்ம ஸ்பீடில் தான் வந்தேன். ஒரு 60 அது மாதிரி தான் வந்தேன். 60 சொன்னால் பிளட்டினா ஒன்று வருது. பிளட்டினால 60 சொன்னால் இதில் ஒரு 100 போகிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பிக்கப், அது மாதிரி ஸ்பீட் அப்படி வந்தோம். அது ஒரு பார்த்தா முன்னுக்கு திடீர்னு ஒரு கேவ் உண்டு. எங்களுக்கு எதுவுமே செஞ்சு விளையலாம் பேசி என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியுமா இருக்கும். என் இப்போ அந்த பழைய வீடியோவெல்லாம் நான் வந்து ப்ரைவேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் ப்ரைவேட் பண்ணி வச்சுக்கிறேன்டா, எனக்கு டிலீட் பண்ணுறதுக்கு உண்மையாக மனசே இல்லை. எங்களோட பழைய சேனல் தானே, நாங்கள் அதை ப்ரைவேட் பண்ணலன்னு சொன்னால் அந்த சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் போகும். பட் அந்த சேனல் நான் இன்னும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. இப்போ நாங்கள் சேனலை ப்ரொமோஷன் வீடியோ மட்டும் போட்டுட்டு தான் நாங்கள் அதை வச்சுக்கிறோம். அதை மெயின்டைன் பண்ணுறதுனால நாங்கள் அவ்வளோ பெருசாக கணக்கு எடுக்கிறது இல்லை. அதனால் ஏன்னா அந்த சேனலில் இதாகினு சொன்னால் இந்த சேனல் இப்போ நியூ சேனலுக்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே எங்களுக்கு வராது, எங்களோட வியூவர்ஸ் ஒன்றும் வராது. அந்த ரீசனால தான் நான் அந்த சேனல்லாம் ப்ரைவேட் பண்ணி வச்சுக்கிறேன். பட் என்னால் முடிஞ்சால் அந்த சேனலுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ண அவங்களுக்கு எடுத்து அந்த நடந்த சம்பவம் எடுத்து மட்டும் அவங்களுக்கு போட்டு பாருங்க. அந்த வியூவர்ஸ் செம்மையாகுது. உங்களுக்கு எப்படி விளங்குதோ தெரியா, பட் நேரடியாக பார்க்கும்போது வேற மாதிரி வியூ ஆகுது. ஐ திங்க் கோப்ரோவுக்கு நல்லதாக விளங்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எல்டிஎஃப், வாவ் செம்ம ஃபீல் ஆகுது எல்டிஎஃப். என் மார்னிங் கூதல்ல பைக் ரைட் போகிறேன்றது செம்ம ஃபீல். அந்த ஃபீல் ஒன்லி பைக்கர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே செஞ்சில்லாம மோட்டோ வ்ளாக் போயிட்டு நாங்கள் ஒரு எங்களோட எல்டிஎஃப்ல ஒரு ஃப்ளேக் ஒன்று செஞ்செடுக்க போகிறோம். ஃப்ளேக்குன்னு சொன்னால் ஒரு காலம் இல்லை, நாங்கள் கொடி ஒன்று மாதிரி பண்ணுவோம், ஆனால் செஞ்செடுக்க போகிறோம். அதை நான் தம் ஒன்று செஞ்சு ரெடி பண்ணி லைக் அப்படின்னு ஒரு ஃப்ளேக் ஒன்று மாதிரியே செஞ்சு நாங்கள் அதை வந்து இப்போ நாங்கள் ஒரு ரைடோட போகிறோம். இப்போ நாங்கள் டென்னிட்டு சீக்கிரியாக போகிறோம். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் வ்ளாக். நாங்கள் அவசரமாக நாங்கள் ரெடி பண்ண வ்ளாக் ரைடு. அதனால் வந்து இந்த ரைடில் வந்து எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொள்ளலாம். அடுத்த வாரம் ரைட்ல எல்லாம் நாங்கள் வந்து சும்மா சொல்லாமல் நாங்கள் டென்னிட்டு சீக்கிரியாக போகிறோம். அப்படி சீக்கிரமாக போயிட்டு நாங்கள் எங்களோட ஃப்ளேக் அங்கே வந்து நினச்சி ஆட்டிட்டு வர்றோம். அப்போ தான் எங்களோட எல்டிஎஃப்க்கு பார்க்குறவங்களுக்கு அப்படியே எங்களோட எல்டிஎஃப் ப்ரோ இங்கே வந்திக்கிறாரு, சீக்கிராவுக்கு வந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன இன்ஸ்டாகிராம்லையோ டிக்டாக்ல வந்து மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா எனக்கு பார்த்துக்கொள்ள எங்களோட எல்டிஎஃப் ஓகே அங்கே போயிட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு. பாருங்க எல்டிஎஃப் நம்மளுக்கு 47 காட்டு கிலோமீட்டர். ரிவர்ஸ்டன்னும் போகலாம். எங்கடா ரிவர்ஸ்டன் லோக்கு வீக்குது. நாங்கள் இது போகிறதெல்லாம் அடிக்க போகிறதெல்லாம் சும்மா மாஸ்டான சூப்பரான எல்லா மோட்டோ விலோகும் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட கோப்ரோவில் இப்போதைக்கு 7 ton சார்ஜ் இருக்குது. பட் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னு சொன்னால் நான் வந்து இந்த ரைடுக்கு ப்ராப்பராக ரெடி ஆகணும்னு சொல்லி டிசம்பர் 1st எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டேன். அண்ட் அதனால் நாங்கள் வந்து கோப்ரோக்கு 2 பேட்டரி வாங்கிட்டோம். கோப்ரோ 7 எங்களுக்கு தீக்கிறது, பட் நல்ல குவாலிட்டி. அதுக்கு பேட்டரியோடு மட்டும் 7000 வருது. பட் எனக்கு சின்ன ஆஃபர் ஒன்று வந்துச்சு 5000க்கு. பட் அதை எடுத்துகிட்டு ஒரே மந்த்தில் என்னன்னு சொன்னால் டிசம்பர் ஆஃபரில் 11/11 ஆஃபர் வந்துச்சு. அந்த 11/11 ஆஃபரில்
5000 வந்துச்சு. சரி நாங்கள் எப்படியும் ஒரு பெட் எடுக்க தானே வேணும், சரி ஓகே எடுப்போம் அப்படின்ட்டு பெட் எடுத்தோம். பட் அது இன்றைக்கு பெனிஃபிட் ஆகிடுது. என்ன சொன்னால் நாங்கள் இப்போ சீக்கிரியாவுக்கு போகிறேன்னு சொன்னால் இப்போ தான் மாற்றலை எங்களோட நாங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த வரைக்கும் ஒரு பேட்டரி தான் பாருங்களேன், ஒரு பேட்டரி தான் யூஸ் ஆகுது. ஒரு பேட்டரிக்கு தான் எங்களுக்கு ப்ளாக் பண்ணலும். ஐ திங்க் நாங்கள் இந்த கொண்டம் இன்னும் ஒரு 7 மாதிரிக்கு இந்த கொண்டம் ஒரு 2-3 கிலோமீட்டர் போயிடுச்சு நாங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் சீக்கிரம் வரைக்கும் எங்களுக்கு அந்த ப்ளாக் பண்ணலும்னு நினைக்கிறேன். அதில் நான் அந்த மோட்டோ ப்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து மோட்டோ ப்ளாக் இல்லை, ப்ளாக் ஸ்டார்ட் பண்ண அதான் டைம் நானும் என்னோட ATF அம்மானும் ATF உமரும் ATF ஹசனும் 4 பேரும் எப்படி ப்ளாக் பண்ணுவோம். எங்களோட ஊருக்கு கூட மேலுக்கு நெல்லிக்கலைன்ற ஒரு டெம்பிள் வந்துக்குது, சிங்கள மக்கள்கிட்ட ஒரு டெம்பிள் வந்துக்குது. அந்த டெம்பிளுக்கு நாங்கள் அதுவும் எங்கள்கிட்ட ஃபோன் இல்லை. என்ன சொன்னால் ஃபோனில் செய்கிறனால ஃபோனெல்லாம் நான் வந்து நல்ல பொடியனால ஃபோனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன் படிக்கணும்னு ஒரு ரீசனால. பட் நான் அவ்வளோ படிக்கிறது இல்லை, அப்படி ஃபோனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன். பட் எங்களோட அம்மாண்ட அதுவும் அம்மாண்ட ஓன் ஃபோன் இல்லை, அம்மாண்ட சிஸ்டர் ஃபோன், அம்மாண்ட அந்த சிஸ்டர் ஃபோனில் நாங்கள் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும், அம்மாண்ட சிஸ்டருக்கும் தேங்க்யூ சொல்லணும். என்ன சொன்னால் அது ஐஃபோன் ஐ திங்க் 7th அம்மாண்ட ஜாத்திர ஃபோன் முந்தி 8+ ஐ திங்க் 8 நினைக்கிறேன். அந்த ஃபோனில் இருக்கு நாங்கள் வந்து ப்ளாக் பண்ணோம். 7+ம் அது மாதிரி ஃபோன் உண்டு. அதுக்கு புறவு எனக்கும் நாங்கள் அதுக்கப்புறம் நிப்பாடினோம். என்னன்னு சொன்னால் நாங்கள் நடந்து போயிட்டு ப்ளாக் பண்ணுறோம். இந்த மலையாளெல்லாம் வேறு அப்படி அது எனக்கு இப்போ இந்த வீடியோ இல்லை, இந்த சேனல் ஹெக் ஆகினால இந்த வீடியோ இல்லை. அந்த வீடியோவை இப்போ இருந்தாலும் பார்க்கும்போது செம்ம சிரிப்பாகிக்கும். ஏன்னா அந்த பேசுகிற அந்த ஸ்லேங் ஆகிக்கட்டும், அதான் அந்த வீடியோ ஆகிக்கட்டும், அந்த குவாலிட்டி ஆகிக்கட்டும் எதுவுமே இல்லை இருக்கு. பட் ஃப்யூச்சரில் இதை பார்த்தாலும் சிரிப்பு வரும். என்ன சொன்னால் இதை விட நல்ல குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வீடியோ தரதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அண்ட் அப்படி நாங்கள் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணி வந்து இன்றைக்கி எங்களோட அல்லாட சப்போர்ட்டாலும் கடவுளோட சப்போர்ட்டாலையும் என்னோட உமா அப்பா டே சப்போர்ட்டாலையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சொல்லணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை இது வரைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணி அப்படி வந்தது. நிறைய பேர் என்னை டிமோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க, பட் என்னை மோட்டிவேட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அது இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி ஒரு மோட்டோ வ்ளாகர் ஒரு பைக்கராக ஐ திங்க் ஸ்ரீலங்காவில் எங்களோட பழைய சேனல் இருக்கும்போது 3.5K இருந்துச்சு. அந்த சேனல் இருக்கும்போது நாங்கள் தான் ஸ்ரீலங்காவில் தமிழ் யூடியூபர் தமிழ் மோட்டோ வ்ளாகரில் 2nd place இருந்தோம். ஐ திங்க் இப்போ இருக்கிறது வந்து ஃபஸ்ட் இருக்கிறது ஜெஸ்ஸி வ்ளாகர்ன்ற ஒரு வ்ளாகர் உண்டு, நிறைய பேர் தெரியுமா இருக்கும். 2வது இருக்கிறது வந்து ஷிரோஸ்ன்னு சொல்லி என்னோட பிரதர், எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், எல்லோரும் நல்லா பழகுவாங்க, அவங்க தான் இருக்கிறாங்க. பட் இப்போ நாங்கள் ஐ திங்க் ஒரு 5வது 6வது மாதிரி என்ன சொன்னால் இப்போ 5வது 6வது இல்லை, எப்படியும் ஒரு 30 40 100ஆவதோ தெரியும், எனக்கு சரியாக தெரியும், அதை நான் பார்க்கல. என்னன்னு சொன்னால் எங்களே கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிட்டேன், பைக் மோட்டோ வ்ளாகர்ஸை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிட்டேன். ஒரு பிரதர் உண்டு, அதில் தான் நானும் பார்த்தேன். நாங்கள் வந்து அந்த டைம் 2nd place இருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்கள் நம்மளுக்கு 40 கழுகையில் குருநாக்கள் அவ்வளோ போகுது 45. இப்படி 2 ரோட் பிரியும் போது தான் ரொம்ப பயணம். என்ன சொன்னால் ஃபஸ்ட் டைம் சீக்கிரியாக போகிறது, ஃபஸ்ட் டைம் சொன்ன பாருங்க இந்த ட்ரீயை மரத்தை எப்படி இது வா ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது. இது இந்த இடத்துல ஃபோன் அடிக்கப்படாது போட்டுருக்குது. இப்போ சரியான டைம் சொன்னால் 7:38 ஆகிட்டு 7:38 நாங்கள் மார்னிங் சரியாக 6:30க்கு நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் 6 o'clock வந்தோம். நாங்கள் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 6:30 முடிச்சிடுவோம். வா இந்த ரோட்டில் கொப்புறாரு மாமைக்கிறாருடா. அப்போதான் த்ரோட்டில் பண்ண மட்டும்டா ஃபுல்லா அந்த டப்பான்ற ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுச்சுதானே, அதை இதோட கீரை மாற்றினா விளங்கிச்சு. அவன் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறது அதோட ஸ்லோ ஆக்கிட்டா, ஒரே அடிக்கா ஸ்லோ பண்ணாலும் விளக்கிட்டோம். நான் பிடிப்பாருடா ஸ்லோ பண்ணி நறுக்கிட்டேன் மெயினா. எனக்கு இந்த பைக்கில் RC
அண்ட் இந்த ஆர்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னால் சத்தம் தான். வா 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 என்ன கியரை மாற்றுக்கும் ஒரு பேசிட்டு வரும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ பாருங்க ஒரு ஃபுல்லாக த்ரோட்டில் பண்ண எப்படி சத்தம் ஒன்று கேட்குறது. அந்த சவுண்டுக்காக இந்த பைக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் இப்போ வந்த ரூட்டில் கெண்டியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, அக்கூர்னேல கெண்டினா அக்கூர்னேல எத்தனை பேர் இருக்கிறீங்க, அண்ட் மாத்தலையில் அண்ட் டம்புள்ளையில் ஸ்ரீகிரியாவில் வேறு இதை போகிற ரூட்டில் எத்தனை எங்களோட ஏடிஎஃப் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு விளங்கும் எங்களோட ஏடிஎஃப் இந்த ரூட்டில் அழிக்கிறாங்க அப்படின்ட்டு. டம்புள்ளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ரூபாய் ஃபோன் கவனம் எங்களோட ஃபெஸ்ட் ரைட், அதுவும் லாங் ரைட் அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் அதுவும் எங்களோட ரெக்டரில் இருக்க ஃபெஸ்ட் ரைட். அதனால் எங்களுக்கு இந்த ப்ளூஸ்டோனில் எவ்வளோ தூரம் வெயிட்டாலும் போயிடும் ஒன்றுமே முது வலிக்காது, எதுவுமே இருக்காது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பட் எங்களோட ரெப்டரில் இதாக புரிஞ்ச மாதிரி தான் போடும். அந்த ஒரு ரீசனால் எங்களுக்கு முதுவெல்லாம் செம்மையாக வலிக்கும். அதை இப்போ நாங்கள் வெற்றியை மாற்றுறதுக்கு கொஞ்சம் இறங்கினோம். நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை, வெற்றியை மாற்றுறதுக்கு தான் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி நாங்கள் இறங்கினோம். உமர் பாடி முதுவலின்றார். எனக்கு சொல்லிக்கொள்ளே இல்லை என்னன்னு சொன்னால் அவ்வளோ வருத்தம் தான். பட் அந்த ஃபீல் பைக் ரைட் பண்ண அந்த ஃபீலில் விளங்கும் இல்லை. இதே நான் பின்ன உட்காந்து பண்ணியிருந்தேன்னு சொன்னால் எனக்கு எப்படி விளங்கும். என்ன சொன்னால் முன்னுக்கு போகிற வரை இதை பின்னுக்கு போகிற வரை தான் ரொம்ப வருத்தப்படுது. 20 தமிழகா ஏடிஎஃப் ½ ஹவர் காட்டுது. தமிழுக்கு 28 கிலோமீட்டர் காட்டுது லொக்கேஷன். கூகுள் குட்டப்பா சொல்கிறாரு. நான் ஃபுல்லாக இப்போ ஒரு ரைடுன்னு போகிறேன்னா நான் ஃபுல்லாக ப்ராப்பராக ரெடி ஆகிற மாதிரி அந்த ரூட்டும் எப்படி நல்ல ரூட், எது நல்ல ரூட், எப்படி போயிட்டா எங்களுக்கு ப்ளோக் பண்ணிடும், எது மாதிரி ரூட்டில் போயிட்டா நேச்சரோடு போயிடும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தா நான் அப்படித்தான் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்படிதான் முந்தியெல்லாம் அப்படி பார்க்கலாம். பட் எங்களோட லாங் ரைட் அப்படி பார்த்தேன். பட் எங்களுக்கு இந்த ரூட் தான் காட்டுச்சு. அப்படின்னு சொன்னால் இதுமாரி நிறைய ரூட் காட்டுச்சு. பட் இந்த ரூட் தான் ரொம்ப நல்ல ரூட், அழகான ரூட் அப்படின்னு பார்த்தா யோசிச்சு இவ்வளோ நேரத்துக்கு ஒன்றை இடம் தானே வந்துச்சு. நல்ல அழகான ரூட்டுக்கு நல்ல அழகான நேச்சரோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இப்போ தான் விளைவு இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு முதல் இந்த சைடுக்கு வந்தது இல்லை. டப்புள்ள ஐ திங்க் ரெடிக்க வீசிங்க. நான் சொப்பல் அடித்தேன், அது ஒழுங்காக அடிபட்டில்லை. பட் வேறொன்று அடிக்கணும். இப்போ கொஞ்சம் முந்தி எல்லாரும் எங்களே முந்திரி போனாங்க. பட் நாங்கள் எல்லாரையும் முந்திட்டு வரோம். ஏன் என்ன ரீசன் சொன்னால் எங்களோட கோப்ரோவில் 40 தான் இப்போ சார்ஜிக்குது. என்னோட சமீப போட்டிக்கிறது வந்து ஓல்ட் பேட்டரியில் குயிக்காக டவுன் ஆகிடும் பேட்டரி. அதனால் கொஞ்சம் குயிக்காக போயிட்டேன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போல அப்படியே நாங்கள் மற்ற பேட்டரியை சார்ஜுக்கு போட்டு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் போகிறோம். அந்த எனக்கு நிறைய ஜப்னா தமிழ் பசங்க சப்போர்ட் தராங்க. என்னன்னு சொன்னால் இந்தியாவில் பிடிஎஃப் பிரதரிக்கிற மாதிரி ஸ்ரீலங்காவில் அந்தளவுக்கு ஃபேமஸான யாரும் இல்லை. அந்தளவு பண்ணா அப்படி கொண்டு போகிற மோட்டோ வ்ளாக் யாரும் இல்லை. பட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் அவரோட கொப்பி இல்லை. பட் அவரை மாதிரி ட்ரை பண்ணுறோம். என்னன்னு சொன்னால் மோட்டோ வ்ளாக் பைக் ரைடில் அவர்கிட்ட உண்மையாக சொல்ல போன என்னோட இன்ஸ்பிரேஷன் அடா ஐயா. இது எங்கே வந்துட்டோம்? நாவலையா? நாவலுக்கு வந்துட்டோம். விஷயம் இப்போ ஹோட்டல் எங்கே சாப்பிட்டு இல்லையா?
ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த ஷாப்பில் அப்படியே சாப்பிட்டுட்டு நானும் உமரும் அப்படியே போகிறோம். நிறைய பேர் வந்து இப்போ பைக் எல்லாம் பார்த்து பண்ணிட்டாங்க. ஓகே, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி அப்படியே போகலாம். அப்படியே பைக் ரைட்டில் கண்டினியூ பண்ணி சரிதானே. அது டைம் என்னடா? ஓகே, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து எங்களோட வெட்டரை பார்த்து கொண்டு என்ன பைக், என்ன மோடு, எத்தனை சிசி எல்லாமே கேட்டு இப்போ ஒரு 10 மினிட்ஸாக இதில் அவங்களோட கதைச்சு கொண்டிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னன்னு சொன்னால் இப்படி வந்து ஓப்பனாக கேட்குறாங்க, நல்லா சந்தோஷமா ஆசையா அப்படின்ட்டு எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ டைம் என்னன்னு சொன்னால் 8 ஓகே, இப்போ 8:20 ஆகிட்டு. ஓகே, நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 2 hours ஆகிட்டீங்களா வந்து இன்னும் ஐ திங்க் ஒரு 1 hour ஃபுல்லாக ரீச் ஆகிடலாம். ஏன் முன்னுக்கால மாமா இருக்கிறாரு, இப்போ அவர் ஒருத்தரை பிடிச்சி காமிச்சு கொண்டிருக்கிறாரு. அப்படித்தான் நாங்கள் எப்படியோ தப்பினோம் பொழைச்சோம் அப்படி வந்து இந்த மழை வராமல் இருந்துச்சுன்னு நான் போயிட்டு வர காட்டி ரொம்ப ஹாப்பியாகிக்கும். இந்த ரைடே செம்ம ஃபன்னாகிக்கும். நான் சொல்லி கொண்டு வந்த விஷயம் என்னன்னா, நாங்கள் குரூப் ரைட் பிளான் பண்ணுறோம். எங்களோட LTF எல்லாம் குரூப் ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம். நான் என்னோட பழைய சேனல் இருக்கும்போதுலேருந்து நான் சொல்கிறேன் குரூப் ரைட் பிளான் பண்ணுறேன். காலைக்கடனை முடிக்கிறது அது வேறு விஷயம். நாங்கள் வந்து குரூப் ரைட் ஒன்று பிளான் பண்ணி அப்படிங்கிறோம். யாருக்கு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் எங்கேயும் சரி வரலாம். நாங்கள் வந்து எங்கே பிளான் பிளான் சொன்னால் இது வரைக்கும் நான் இன்னும் டேட் பிளேஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. கொஞ்சம் பிளான் அந்த ஒரு பிளேஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்க. அந்த பிளேஸுக்கு போய்தான் நல்லா இருக்கும். என்னன்னு சொன்னால் ரொம்ப பெரிய தூரம் இருந்தாலும் ஏன்னா ரொம்ப பெரிய தூரம் குரூப் ரைட் போகிறன்றது கொஞ்சம் ரிஸ்க் வந்துட்டார். அதனால எங்களுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் சொன்னேன் எங்கள்கிட்ட LTF ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நாங்கள் சோலோவாக வேண்டிய மாதிரி ரிஸ்க் எடுப்போம். குறுக்கால் இந்த தொஷிக்கம் தான் ஓடிதே. அதனால வந்து நான் வந்து ரிஸ்க் எடுக்கல. நல்லா கிட்ட ரைட் என்ன சரி செண்டின்னு ஒரு சின்ன ரைட் ஒன்று போகலான்னு அப்படின்னு தான் யோசித்தோம். அதுவும் மக்களுக்கு ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத முறையில் நாங்கள் போயிட்டு வரணும். அப்படியான ஒரு ரூட் ஒன்றா தான் நாங்கள் பார்க்கணும். ஓகே, நான் பிளான் பண்ணிட்டு இன்ஷால்லாம் கண்டிப்பாக நான் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று தரேன். யூடியூப்பில் ஒரு அப்டேட் ஒன்று தரேன். பாருங்க, ரோட்டே சும்மா மாஸ் ஆகிடுது. பஸ்காரர் எங்களுக்கு தலையாட்டி ஒன்று ஓன் அடித்தார். வாவ் என்னடா இது ஐஸ்கிரீம் தின்னுவோமா? இப்போ நாளே காய்ச்சலாம் படிக்க வைக்கும். இப்போ பாருங்க, வாவ் வேற மாதிரி இருக்கு. வாவ் फोन का होना उमर, फोन का होना கீழே விழுந்துடும். அப்படி சொல்றேன்டா. இப்போ நாங்கள் இப்படி போகிறது இந்த காற்றுல நாங்கள் இப்படியே போகிறோம். போகும்போது நாங்கள் அதை பிடிச்சி கொண்டு இல்லை அன்பலன்ஸில் தான் போவோம். அப்படி போகும்போது அப்படியே காற்றுல ஃபோனும் சேர்ந்து பறந்துடும். அந்த ஒரு ரீசனாக நாங்கள் எதுக்கும் எலர்ட் ஆகிடுறது எங்களுக்கு நல்லது. இந்த 30 கிலோமீட்டர் தான் இருக்கு. நாங்கள் பெட்ரோல் அடித்த இடத்துலேருந்து சரியாக இந்த பிளேஸுக்கு 52,500 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஓகே, இதை 30 கிலோமீட்டர் தானே இவ்வளோ வந்துட்டோம். இதை பேசிட மாட்டோமா? இன்ஷா அல்லாஹ். இந்த ரோட் இப்படி ஆகுது. நல்லாத்தானே இவ்வளோ நேரம் வந்து போயிடுச்சு. நான் சொல்ல மாட்டேன்டா இவ்வளோ நேரமும் நல்ல ரோட் ஆகிக்குது, நல்ல ஃபன் ஆகிக்குதுன்னு சொல்ல பார்த்தேன். சொல்ல நினைக்கோலே இப்படியான ரோட் வந்துட்டு நான் சொல்லிப்பேன். ஒரு ரைட் போறேன்னு சொன்னா எங்களோட பைக்கை நாங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணணுண்டு. எஸ்டர்டே தான் நானும் எங்களோட உமரும் போயிட்டு எங்களோட ப்ளூ ஸ்டோன்ல இருக்கிற அந்த சின்ன செயின் சத்தம் ஒன்று வந்துச்சு. அப்படின்னு சொன்னால் செயின் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. அந்த செயினை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது மற்றது வந்து
எங்களோட பூஸ்டர் இருந்தா சொன்னால் ரெக்டர் இருந்தா சார் எங்களோட ரெக்டரில் வாயில் பூஸ்டர்ண்டே வருது. ரெக்டரில் வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எங்களோட டயர் ஃபுல்லாக 2 டயருமே செக் பண்ணி காற்றெல்லாம் அடிச்சுது. அப்படித்தான் நாங்கள் ஸ்கூலாண்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு பைக்கை வாஷ் பண்ண பார்த்தோம். எப்படி செம்மமாக அதனால் நாங்கள் வாஷ் பண்ணல. ரோட் நல்ல மேய்க்கு, பட் அந்த சின்ன சின்ன குழி மாதிரி இருக்குது. சின்ன குழிலடா, பெரிய குழிடா, அதனால கொஞ்சம் கஷ்டம் ரைட் பண்ணுது. ஏன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் குழியே இல்லாத ரோட்டில், உடஞ்சே இல்லாத ரோட்டில் தான் நல்லா வந்து பண்ணியிருந்தோம். ரொம்ப சில்லுன்னு கூதல் ஆகிருக்கு. நான் சுற்றி 2 பக்கம் மேலே இடங்கள்ல 26 இந்த 26 கிலோமீட்டர் இருக்குது. 6 நவம்பர் 2 சைடு வேற மாதிரி இருக்குதா. இது மாதிரி ஒரு பைக் ரைடுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன்டா. நம்மளோட பஸ் அழிக்குது. நான் எக்கிறமாக்கி சீக்கிரியாவுக்கு போகிறவங்களோ தெரியா, சீக்கிரியாவுக்கு போகிறவங்களோ தெரியா. இந்த ரோட்ல எல்லாம் நைட் டைம்ல வர்றது ரொம்ப பயம் இருக்கு. என்ன பயம்னு சொன்னா, நான் சொல்ற பைக் ரைட் வர்றது ரொம்ப டேஞ்சர். என்னன்னு சொன்னா, நைட்ல பெரிய அளவா வெளிச்சம் இருக்காது. இது வரைக்கும் மேலே பிடிக்கல ஒடிசால, அடுத்த பிடிச்சிருவாங்களோ. ஐயோ, யாருக்குடா தெரியும் இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. கிட்ட வந்தது போற அந்த ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து ஏடா யூசப் நிப்பாட்டின்ட்டு எடுக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. என்னந்தா நாங்கள் பெட்ரியை சேஞ்ச் பண்ணினோம். சொன்னால் பெட்ரியை மாற்றி தான் ரைட் போக வேண்டியதாக இருக்குது. நல்லா விலங்கு ரசிக்கிறியா ஜாதி ஏகிற ஏரியா இங்கே கேட்குமா சீக்கிரியா. நிஜமேடா, நிஜமே இல்லடா, மண் ரோட்டா ஆகிக்குது. சீக்கிரம் சீக்கிரம் Indian? No, Sri Lanka. Sri Lanka. Ara ainen dala ende. Ainen dala medika me payan. Ara pagine roda godak yannu na. Metana pagine ittad? Na metana atal kiyana pagine. Thank you. Wow. அது பைக் அங்கே போட்டு வரணுமாவே. பைக் பார்க்கிங் அங்கேயா போட்டு அப்படி நடந்து வரட்டுமா. போம் போம் ஒருத்தர் ஒழுவா பார்த்துக்கொள்வாங்க தானே. பைக் பார்க்கிங் ஒன்றும் இல்லை. இதாடா ஃபைனலி நாங்கள் வந்து சீக்கிரியாவுக்கு வந்துட்டோம். சீக்கிரியா பைக் பார்க்கிங் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். கார் பார்க்கிங் எல்லாம் உள்ளுக்கிக்குது. அண்ட் நாங்கள் வந்து இப்போல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஹெல்மெட்டெல்லாம் வச்சுட்டு போகிறோம். என்னென்னு சொன்னால் அவங்க பார்த்துக்கொள்றேன்னு சொன்னாங்க. ஓகே, ஏதோ ஒரு நம்பிக்கையில் வச்சுட்டு போகிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்காண்டு. இங்கே பாருங்க எடுமோர் எவ்வளோ கலை சைக்கிறாரு சன்கிளாஸ் எல்லாம் அடிச்சு. ஓகே, இப்போ நான் சீக்கிரமாக போயிட்டு இதுதான் ரோட். இப்படியே போயிட்டு நான் மேலில் போயிட்டு அவங்களுக்கு அப்படின்னா ஃபுல்லாக அவங்களுக்கு சுற்றி காட்டேன். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறது. ஏதாச்சும் பிள்ளை அப்படின்டா சொன்னால் வெளியாக சொன்னேன்டா யாராச்சும் சீக்கிரம் பேய்த்திடுவாங்கண்டா என்கிட்ட சொல்லுங்க ப்ரோ, இப்படி இல்லை அப்படி தான் அப்படின்ட்டு. ஓகே எல்டிஎஃப் மேலே போய் ப்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணேன். எல்டிஎஃப் இங்கேருந்து பார்த்தாலே சீக்கிரியா விளங்குது. இதுதான் சீக்கிரியா. வெளியிருந்து பார்த்தாலே அவங்களுக்கு விளங்கும். சரி, கீழேருந்து பார்த்தாலே அவங்களுக்கு விளங்கும். மேலேருந்து பார்த்தா விளங்குமோ இல்லை தெரியும். மேலே போய் பார்ப்போம் இந்த இடம் விளங்குதா என்னாண்டு. ரொம்ப பயமைக்குது. எவ்வளோ தூரம் போடுமோ என்ன போடுமோன்னு சரியாக தெரியா. போகலாம் எல்டிஎஃப், போகலாம் எல்டிஎஃப். எல்டிஎஃப் அங்கேயும் ஒரு ரோட் போகுது, இங்கேயும் ஒரு ரோட் போகுது.
போகிறேன்னா இதுதானாம் என்ட்ரன்ஸ், அங்கே வாரது எக்ஸிட்டாம். மழை பெய்ய மீந்துச்சின்னு சொன்னால் செம்ம ஃபன் ஆகிக்கும். ஏன்னு சொன்னால் இந்த இதை அப்படியே சேர் ஆகிடு மழை பெஞ்சின்னு. நான் வரும்போது பாருங்களேன் ஃபுல்லாக மணல் கல் மாதிரி அந்த சேரு மணல் அது மாதிரி தான் போட்டிக்குறாங்க. பாருங்க அங்கே ஒரு சின்ன ஒரு இதுன்னு செஞ்சு வச்சுக்குது தண்ணி குளம்பண்டு குளந்தாடா. பாருங்க வர்ற கலச உங்களுக்கு வெக்கம் வந்துட்டு. இங்கே பாருங்க இதில் ஃபுல்லாக காடு. என்ன டைமில் போய் யானைகள் நடமாடும் மேடமா அண்ணாங்கட்டி ஆனால் எங்கே ஓடுது மரத்தை சுற்றி சுற்றி தான் ஓட வரும். எதுக்கும் பார்த்துக்கொண்டு வாடா. சரியாக டைம் என்னான்னு சொன்னால் 9:20 ஆகிட்டு 9:20. நாங்கள் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தா சரியாக எங்களுக்கு 3 hours வந்திக்குது. இப்போ வரைக்கும் 3 hours வந்திக்குது. அதுக்கு முதலே வரைஞ்சி நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டில் கோப்ரோட பேட்டரி எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுத்துச்சு. அந்த ஒரு ரீசனால் தான் இன்னும் லேட் ஆகிடுது. இல்லாட்டி 2.5 hours வந்துடலாம். பைக்கில் வரேன்டா. ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன்டா இப்போதான் எங்கள் எல்டிஎஃப் ஒருத்தர் கெண்டியிலேருந்து சிஜிஆக்கு வரேன்டா. எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் நான் சொன்னேன்டா தான் ஒழுங்கு எக்ஸாக்டாக வந்து கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் கடைசியில் நான் சொல்லுவேன். இவ்வளோ எல்லாம் இதுக்கு கொடுத்திக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒன்று இருந்தால் கெண்டிட்டு சிஜிஆர் ரைடுன்னு போகலாம். அதோட பெட்ரோலை பொறுத்து. ஓகே பாருங்கள் இந்த இடத்த சுற்றி செம்மழகா நல்ல வியூ ஆகிக்குது. நடக்குட்டாங்க எல்டிஎஃப் கடைசியில் பைக்கில் வந்தாங்கல்ல. ஆனால் டூரிஸ்ட்டை மட்டும் பைக் அனுப்புகிறாங்க. அந்த கட்டுப்புள் உமர் செக்யூரிட்டி அங்கே போட்டி அப்புறம் போயிட்டு பைக்கில் போய் ஏலவா அது இதுன்ட்டு அப்புறம் ஏலா அப்படி இப்படின்ட்டு அவன் அப்படி தான் சொல்லுவாங்க. டூரிஸ்ட்டுக்கு 300 ரூபா கொடுப்பாங்க. எப்படியும் பரவாயில்ல. என்னான்னு சொன்னால் என் நாட்டுக்கு $1 வருது, அதான் இன்கம் வருது, அதனால் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்திக்கிறாங்க. நான் நினச்சேன் நாங்கள் மட்டும் மாதிரியா கொண்ட பேர் தான் வந்திக்கிறாங்கண்டு பார்த்தா அவங்க பாருங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஐ திங்க் நைட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படி உள்ளுக்கு போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அங்கே இல்லை நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். இங்கே வரோம் இந்த போட்டிக்கு. இந்த போட் நைட்டில் வந்து டிக்கெட் எடுக்கணும். நைட்டில் போயிட்டு நான் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். நாங்கள் பெட்ரோல் போலியும் பார்த்திப்போம், சிலிண்டர் போலியும் பார்த்திப்போம். வேறு என்னடா பெட்ரோல் போலியும் சிலிண்டர் போலியும் அப்படிலாம் பார்த்திப்போம். கடைசியில் ஒரு மாதிரியாக நாங்கள் டிக்கெட் போலிங்கையும் பார்த்துட்டு டிக்கெட் எடுத்துகிறோம். ஃபைனலி டிக்கெட் எவ்வளோன்னு சொன்னால் பெர் பர்சன் 120 ரூபா தான். ஓகே நாங்கள் டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஓகே இந்த நாங்கள் வந்த ரோட்டை தான் நான் அப்படியே மேலுக்கு ஏற வேண்டியது தான். இப்போ வேலை ஜாய் செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும். எல்டிஎஃப் ஃபோனை இறுக்கி பிடிச்சி கொள்ளணும். இறுக்கி பிடிக்கலாட்டி மங்கி அவர்கிட்ட விளையாட்ட காட்டிடுவார். நாங்கள் வ்ளோகும் இல்லை ஃபோனும் இல்லை. ஒரு லைக்கிறேன். எல்டிஎஃப் கண்ணை மூடுங்க. ஒரு விஷயம் ஒன்று காட்ட போகிறேன் பாருங்க. எல்டிஎஃப் எப்படி இதுண்டு சூப்பரியாக இருக்குது. எல்டிஎஃப் நான் இல்லை ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். நீங்கள் வாரண்டா கட்டாயம் இது மாதிரி ஒரு பிளேஸுக்கு வரணும். என்னாண்டா இப்போ பாருங்கள் எல்டிஎஃப் இவ்வளோ நல்லா ஆகிக்குதுண்டு. இங்கேருந்து பார்க்கும்போதே செம்மையாகிக்குது. கிட்ட போய் தான் இவ்வளோ அழகாகிக்கும். பாருங்கள் 2 சைடும் சரியாக அந்த தண்ணி குளம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஐ திங்க் காம தைக்குது போலக்கு. பாருங்கள் எல்டிஎஃப் அந்த பிளேஸில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க உண்டு. போட்டிக்கிற போர்டு ஒன்று அதில் இடமும் மீக்குது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டே இல்லை. பட் இப்போவே தண்ணி கேட்குது ஏடா. ஓகே இப்போ நாங்கள் உள்ளுக்கு ஏற போகிறோம். எல்டிஎஃப் ஒரு 5 minutes முதல் தான் சொன்னேன் எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு. பார்த்தா உட்காந்து பண்ணிக்கிறோம். எல்டிஎஃப் ஏண்டா அவ்வளோ இழப்பைக்குது. இந்த ஏற்று வடி விளங்குதா முடியலை. எல்டிஎஃப் எல்லோரும் ஆனால் நின்று தான் ஏறுறாங்க. என்ன அந்த இல்லைன்னா கஷ்டம். ஓகே நம்ம மேலுக்கு போயிட்டு அப்படியே உள்ளே கண்டினியூ பண்ணோம். எவ்வளோ நேரம் ஏறி கண்டிக்கிறோம் முடியல. ஏதோ ஒரு அதில் ஏறி கண்டிக்கிறோம். பாவம் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுற அப்படி நாங்கள் மேலே வந்துட்டோம். இன்னும் மேலே போயிடணும்னு சொல்கிறோம் உமர். போயிட்டு தானே பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம்.
ஏன் போயிட்டு பார்ப்பாங்க பாருங்க LTF செம்மையாக வைக்கிற அந்த வியூ ஃபுல்லாகவே விளங்குது. நான் மேலே வைத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதால் தான் போகணும்னு நினைக்கிறேன். பாவம் இந்த மேலே போகிறதுக்கு தான் எவ்வளோ போலின் ஆகிக்குது. பாருங்கள் இத்த மேலே போகிறது அவங்களுக்கு விளங்குதோ தெரியா செம்மையாகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஏறிட்டோம் ஏற மாட்டோங்களா ஏடா. ஆனால் நல்லா தண்ணி கேட்டுட்டு பரவாயில்ல மேலே ஏறுவோம். தண்ணி காட்டுது ஏறுவோம். வெயில் வேற வேற அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். செம்மையாக்கிதானே வெயிலுக்கு ஏறுக்குள்ளே சில்லுன்னு காற்று நடிக்குது. நான் பாருங்க LTF ஏதோ ஒன்று பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிக்குது. அது எதுவுமே சாதிக்கல. கீழேருந்து மேலே ஏறி வரட்டேன். ஆனால் அதே ஒரு சாதனை மாதிரி இருக்குது. அதே ஒரு சேலஞ்ச். அவன் என்னென்னமோ ரெக்கார்டு வைக்கிறான். இதை 5 நிமிஷத்தில் ஏறுறவனுக்கு அப்படி ஒரு ரெக்கார்டு ஒன்று வைக்கணும். ஏறுற மாதிரி ரெக்கார்டை வந்து இதாக மாட்டான்னு நினைச்சேன். யாருமே பிரேக் பண்ண மாட்டாங்க ரெக்கார்டு. அவ்வளோ கஷ்டமாகிது. இவ்வளோ கஷ்டம்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் பார்த்துப்பீங்க. இன்னும் சுற்றி காட்டுறேன். எங்களுக்கு முன்னுக்கு 2 இல்லை 4 5 பேரால் இந்தியா கொடியமார் வந்தாங்க. எப்படின்னா ஹிந்தி பேசுகிற கொடியமார். ஐ திங்க் இந்தியான்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எங்களோட லாங்குவேஜ் தெரியா. இந்தியா மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அவங்களோட லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் எல்லாம் போட்டு பேச பார்த்தோம். பேச கிடைக்கல. ஓகே பிரச்சனை இல்லை. அம்மா செம்மையாகிது LTF. பாருங்கள் LTF இதுக்கு தான் சொல்கிற சீக்கிரிய பாருங்கள் LTF இப்படி இதுண்டு. ஹபீபி கம் டு ஸ்ரீலங்கா. ஒன்றும் வழுக்க மண்டி ஒன்று போகுது. சாரி. நாங்கள் ஃபுல்லாக மேலே அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். பாட்டு அவங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டிப்பேன். அண்ட் இப்போ நாங்கள் வந்து பனியை போக போகிறோம். பனி என்னெல்லாம் ஆகிக்குது. நைட்டில் சின்ன குளமண்டிக்குது. ஹிஸ்ட்ரியில் படித்தது LTF தான் பாருங்கள். சீக்கிரியா கார்டன்ஸ்னு போட்டிக்குது. ஐ திங்க் மெப்புன்னு தான் நினைக்கிறேன். இனி நான் உங்களுக்கு சும்மா காட்டுறது தான். அப்படின்னு ரொம்ப நம்ம பாடுறா. வாவ் வேற மாதிரி இருக்குது LTF. அடா எத்தனை இடம் நாங்கள் வந்து ரோட். சரி சரி அடா பாருடா. ரெப்டர் எங்கே இருக்குதுண்டு. ரைட் அங்கேயும் ஒரு ரோட் ஒண்டிக்குது. ஓகே பையா. அந்த நான் சொன்னேன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஹிந்தியாவில் பேசுகிறாங்கண்டு. அவங்க வந்து எங்கள்கிட்ட ஃபோட்டோ ஒன்று எடுக்கலுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு அவங்க ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அவங்களோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லி அவங்க எங்களோட பேசுகிறேன். நீங்கள் எங்கே ஃப்ரம் அப்படி இப்படின்ட்டு. அது பிறகு நாங்களும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் எங்கே ஃப்ரம் அது இதுன்ட்டு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நாங்களும் அப்படி எப்படி போட்டு நாங்களும் பேசினோம். அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஏதோ அனுப்பினாங்க. இப்போ இதில் மேலேருந்து இப்போ நாங்கள் அப்படி பனியாக வந்தோம். அந்த ஐ திங்க் இதால் தான் பனியாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகே டெஸ்ட் நாங்கள் அப்படியே பனியை போயிட்டு அவங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே தண்ணி விழுது. இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். அவங்களுக்கும் சுற்றி காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே போயிட்டு அப்படியே பனி இறங்கத்தான் போகிறோம். பனி போய்ட்டு வ்ளாக் எண்ட் பண்ணுறேன். வேறு எதுவும் பார்க்குறதுக்கு இல்லை. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னைய பொறுத்தவரையில் சூப்பராக இருந்துச்சு. ஓகேட்டியா பனியை போயிட்டு இது என்னடா இருக்கையா உட்காரதுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிதான் உட்காரப்படாதான் முந்தி செஞ்சு வச்சுருந்தேன். எல்லோரும் உட்கார்ந்தால் கல் தெரிஞ்சிடும் சொல்லி மேலேருந்து அப்படி ஒரு மாதிரி இறங்கிட்டோம். இப்போ போயிட்டு வண்டிக்கலாம் பாருங்களேன். மழை அது பரவாயில்ல. இவ்வளோ நேரத்துக்கு மழை பெய்ய அமைந்ததே பெரிய விஷயம். நீங்கள் பாருங்கள் இதில் வந்து அவங்களோட இந்த யானை அது மாதிரி சின்னதை டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு ஸ்ரீலங்காவில் இதெல்லாம் நிற்கிது அப்படின்னு காட்டுறது கொண்டு போகிறதுக்கு அது மாதிரியான ஓனமர்ஸ் மாதிரிலாம் நிற்கிது. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரேம்ஸ் இப்போ கீடெக் ஸ்ரீலங்கா இது கீடெக் எலிஃபண்ட் யானை அதெல்லாம் மீக்குது. இந்த கெப் ஹெட் இந்த அதெல்லாம் மீக்குது. இது வந்து பொதுவாக ஸ்ரீலங்கா லோக்கல்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. டூரிஸ்ட் வாங்குறது மாதிரி தான் எப்படின்னு டூரிஸ்ட் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மழை கொண்டு விட்டுட்டு அதுபோல் நாங்கள் ஐஸ்லேருந்து வந்தோம். என்னன்னு சொன்னால் அந்த ஷொக்கிட்டெல்லாம் மிக்க விட்றாங்க இல்லை என்னண்டா அவன் வந்து இது எங்கள்ட கடை மறையிற அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஓகே இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட
இதுக்கு முந்தி இந்த நான் பழைய ஓல்ட் சேனலில் போட்டு இந்த வ்ளோகை நல்லா இருக்குது இல்லாட்டி இந்த வ்ளோகை நல்லா இருக்குதுன்ட்டு அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே இதுக்கு முந்தி யாராச்சும் சீக்கிரியாக்கு வந்திருக்கிறீங்கன்ட்டு அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் வந்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு. அப்படி யாரும் இல்லைன்டா இதை வீடியோ பார்த்துட்டு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ நான் இதுக்கு போகணும் நல்லா இருக்குது ஃபன் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கொண்டு எங்கேனாலும் எப்படினாலும் சேஃபாக இருக்கீங்க. பைக் ரைட் பண்ணணும் கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே பாய் டேக் கேர். எங்கள் எடுமர் அங்கே வராரு செம்ம கடுப்பில் வராரு. ஓகே பாய் டேக் கேர்.